ரஞ்சினி இல்ல, அவங்கள யாரோ கொலை பண்ணிட்டாங்களா? கொலையா? என்ன சொல்ற? ரஞ்சினியை கொலை பண்ணிட்டாங்களா? என்ன ஆனந்தி கொலை அது இதுங்கிற? இது எப்ப நடந்தது? யார் பண்ணாங்க? எப்படி? தெரியலக்கா, போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இருந்தாலும் எப்படி மனோகர் இதெல்லாம் நடந்தது? அவங்க கல்யாணம் நடந்ததா இல்லையா? கல்யாணம் நடக்கல உஷா. அன்னைக்கு விடியறதுக்குள்ளேயே யாரோ அவளை கொலை பண்ணிட்டாங்க. வேணும், அந்த குடும்பத்துக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க. அபி மனச நம்ம எல்லார் மனசு எவ்வளவு காயப்படுத்தினாங்க. அவங்களுக்கு இந்த அடி தேவைதான். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாத உஷா. மத்தவங்களோட சாவுக்காக சந்தோஷப்படுற அளவுக்கு நாம ஒண்ணும் அல்ப பிறவி இல்ல. நடந்திருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு சம்பவம். அதை நினைச்சு நம்ம வேதனை தான் பண்ணணும். பாவம் ரஞ்சினி, அவன் மேல நம்ம எந்த தப்பும் சொல்ல முடியாது. சந்தர்ப்ப சூழ்நிலையால அவ நமக்கு வேண்டாதவளா ஆயிட்டா. இங்க பாரு அபி, உன்னோட பெருந்தன்மை இங்க யாருக்கும் இல்ல, அவ்வளவுதான். இது பெருந்தன்மை இல்ல உஷா, மனுஷ தன்மை. அபி ப்ளீஸ், எந்த காலத்துல இருக்க நீ? பிடிக்காதவங்கள ஆள் வச்சு காலி பண்ற காலம் அபி இது. பாரு, இப்படி எல்லாம் நீ பேசாத. ஐயோ கடவுளே. சரி சரி, நான் பேசல. பாஸ்கர் மேல இருந்த கோவத்துல தான் நான் அப்படியெல்லாம் பேசினேன். எனிவே இப்ப நம்ம யார் என்ன பேசி ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு. சரி ஓகே, நான் கிளம்புறேன். பாய். இரு, நானும் வரேன். சரி வா. அக்கா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. சித்தி வரேன். சித்தி வா. வா. என்னம்மா இப்படி ஆயிடுச்சு? விடு அபி, தலையெழுத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, யார் என்ன பண்ண முடியும்? நீ முகம் கழுவிட்டு வா, காஃபி தர்றேன். யோ கட்டு கட்டியா? பேண்டட் போடு. கொடுப்பா. என்ன என்ன பாக்குற? உன்னை பிடிக்கும் போது நீ என்ன திருப்பி அடிச்சல்ல, அதுல ஏற்பட்ட காயம். குட்டுவாயா? போ. இதோ பார், அங்க வந்து ஜட்ஜி கேக்குறப்ப ஏதாவது மாத்தி சொன்ன தொலைச்சிருவன், தொலைச்சு. அப்புறம் வந்து நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதை மட்டும்தான் நீ சொல்லணும். நீ ஏதாவது சொன்ன தொலைச்சிருவேன். டேக் கேர். ஓகே சார். சார் 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 இவர் தான் அக்யூஸ் நம்பர் 2. எஸ் சார். இந்த வழக்குல இரண்டாவது குற்றவாளி சார். முதல் குற்றவாளியான அபிநயாவோட தூண்டுதலின் பேர்ல ரஞ்சினியை கொலை பண்ணது இவர்தான் சார். சொல்லுங்க சார். செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இவரை நாங்க கைது செஞ்சோம் சார். எங்களை பார்த்ததும் தப்பி ஓடினாரு. துரத்திக்கிட்டு போய் பிடிச்சி விசாரிச்சதுல நான் தான் கொலை பண்ணேன்னு உண்மையை ஒத்துக்கிட்டார் சார். சார், கொலை நடந்த இடத்துல இவர் விட்டுட்டு போன பொருட்களோட விவரம், தடை அறிக்கைலாம் அதுல இருக்கு சார். வாக்குமூலமும் கொடுத்திருக்காரு சார். பேர் என்னப்பா? தொல்காப்பியன். சரி, நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை வாசிக்கிறேன், கேளு. தொல்காப்பியனாகிய நான் அபி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியின் பார்ட்னர். அபியோட கணவர் பாஸ்கர் அபியை விட்டு பிரிந்து அவளுக்கு துரோகம் செய்து பணத்துக்காக ரஞ்சினி என்ற பெண்ணை திருமணம் செய்ய முடிவு செய்ததால் எங்களுக்கு ஆத்திரம் ஏற்பட்டு பாஸ்கர் திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக இருக்கக்கூடாது, அவரை பழிவாங்க வேண்டும் என்று முடிவு செய்து நாங்கள் இருவரும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டினோம். நடக்க இருந்த திருமணத்தை தடுத்து நிறுத்த ஒரே வழி அந்த ரஞ்சினியை தீர்த்து கட்டுவதுதான் என்று முடிவு செய்தோம். அதன்படி அபி சொன்ன வார்த்தையின் பேரில் தொல்காப்பியனாகிய என் தலைமையில்
ரஞ்சினியை கொலை செய்ய முடிவெடுத்து அவளை தீர்த்து கட்ட சரியான தருணத்தை எதிர்நோக்கி காத்திருந்தோம். அதன்படி சம்பவம் நடந்த அன்று சுமார் அதிகாலை 4 மணி அளவில் கல்யாண மண்டபத்திற்குள் அடியாட்களுடன் சென்று ரஞ்சினி தங்கியிருந்த அறையினுள் நுழைந்து அவளை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு யாருக்கும் தெரியாமல் தப்பி தலைமறைவாகிவிட்டேன். பிறகு போலீஸ் என்னை செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு காட்டிற்குள் கைது செய்தார்கள். என்னப்பா சரிதானா? என்னப்பா ஐயா கேக்குறாருல, சொல்லு. என்னப்பா சொல்லு. ஆட என்னப்பா ஏன் முழிக்கிற? சரிதானான்னு சொல்லு. சார், இந்த கொலைக்கும் அபிநயாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. என்னப்பா சொல்ற? ஆமா சார், அபிநயாவுக்கும் இந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சார் இவன் பொய் சொல்றான் சார். ஸ்டேஷன்ல என்கிட்ட வாக்குமூலம் கொடுத்துட்டு இங்க வந்து. சரிப்பா, அபிநயாவுக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்ல. அப்ப தனிப்பட்ட முறையில நீ செஞ்சியா? சார், இந்த வழக்குல எனக்கோ அபிநயாவுக்கோ எந்த சம்பந்தமும் கிடையாது. போலீஸ்காரங்க பொய்யா வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க. அவங்க விருப்பப்படி ரிப்போர்ட் எழுதி அதுல கையெழுத்து போட சொல்லி என்ன அடிச்சாங்க சார். அடிச்சாங்களா? சார் நாங்க இவனை அடிக்கவே இல்லை சார். சார் ஓடும்போது இவன் கீழே விழுந்து அதனால் ஏற்பட்ட காயங்கள் சார் இது. சார் இவன் எங்களை பார்த்த உடனே ஓடனா இல்லையான்னு கேளுங்க சார். ஏப்பா ஓடுனியா? ஓடணும் சார். நீ தான் கொலை செய்யலையா, அப்புறம் எதுக்கு ஓடுன? சார், இவங்க என்ன எதுக்கு விரட்டினாங்கன்னே தெரியாது. நான் வேற ஒரு பதட்டத்துல தான் ஓடினேன். சரி, அங்க எதுக்கு போன? என் ஃப்ரெண்டு ஒருத்தரை பார்க்க போனேன் சார். சார் இப்படிதான் சார் முன்னுக்கு பின் முரணா எங்ககிட்டயும் உளறனா. அப்புறம் நாங்க விசாரிச்சதுல குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஸ்டேஷன்ல வாக்குமூலம் கொடுத்துட்டு இங்க வந்து பொய் சொல்றான் சார். சார் இவனை பிடிக்க போனப்ப இவன் திருப்பி தாக்குனதுல போலீஸ் தரப்புலயும் காயம் ஏற்பட்டிருக்கு சார். எனக்கும் காயமாயிருக்கு சார். காட்டுப்பா சார். இதெல்லாம் உன்னை டாக்டர்கிட்ட அனுப்பிச்சு செக்அப் பண்ண சொல்லி ஆர்டர் போட்டிருக்கேன். சரி சார். டாக்டர் ரிப்போர்ட் வந்த உடனே கமிஷனர்கிட்ட அனுப்பிச்சு அவர் உண்மை என்னங்கிறத விசாரிப்பார். தேங்க்யூ சார். இப்போ உனக்கு 15 நாள் ரிமாண்ட். சார் ப்ளீஸ் சார், எனக்கு இந்த கொலைக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். அபிக்கும் கிடையாது சார். ப்ளீஸ் சார். சார் ப்ளீஸ் சார். சார் சார் சொல்றேன் சார். வாங்க சாந்தி. எப்போ வந்தீங்க அபி? இப்பதான் வந்தேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சொன்னாங்க. நமக்கு தான் இது பெரிய பிரச்சனை ஆயிடும் போல இருக்கு. நமக்கா? அது எப்படி? ஆமா அபி, ரஞ்சினி கொலை விஷயமா போலீஸ் தொல்காப்பியனை தேடி நம்ம ஆபீஸ் வரைக்கும் வந்துட்டாங்க. என்னது? துளசி தேடி போலீஸ் வந்துச்சா? ஏன் தெரியல அபி, ஆனா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவர் இப்ப எங்க இருக்காருன்னே தெரியல. எங்க இருந்தோ எனக்கு போன் பண்ணாரு, அதோட சரி. எனக்கு என்னமோ மனசே சரியில்லை அபி. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோன்னு பயமா இருக்கு. பயப்படாதீங்க சாந்தி, மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நம்மள மீறி எதுவுமே நடக்காது. இல்ல சீரியஸா எதுவும் ஆயிடாது இல்லையா? ஒன்னும் ஆகாது சாந்தி. தொல்காப்பியன் இந்த மாதிரி பிரச்சனைக்கு போற ஆள் கிடையாது. நமக்கு தெரியாது அவரை பத்தி. ஆனா வீடு தேடி போலீஸ் வந்துச்சே. சாந்தி, போலீஸ் சந்தேகப்பட்டு விசாரிக்கிறது சகஜமான விஷயம். அதுக்கெல்லாம் நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். அபி, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? அபி, எனக்கே இவர் மேல கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. வர வர அவரோட நடவடிக்கையே சரியில்லை. என்ன சொல்றீங்க சாந்தி? அபி, இவர் ஒரு நாள் ஒருத்தர ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருந்தாரு. அவரை ரூம்குள்ள கைதி மாதிரி அடைச்சு வச்சிருந்தாரு. அவனை பார்த்தா பயங்கரமான பைத்தியக்கார மாதிரி இருந்தான். அவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? யாரு? அவன்தான் ரஞ்சினியோட முதல் புருஷன். What? ரஞ்சினியோட முதல் புருஷனா? என்ன சாந்தி, என்னென்னமோ சொல்றீங்க? என்ன நடக்குது? அபி, அவன் ரஞ்சினி கல்யாணத்தை நிறுத்த போறதாகவும் அதை அவர் தடுக்க போறதாகவும் என்கிட்ட சொன்னாரு.
உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல தலையிடுறீங்க நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்கிட்ட கோவமா பேசிட்டு போயிட்டாரு. எனக்கு அவர் நடவடிக்கை சுத்தமா பிடிக்கல. எனக்கு என்னமோ வெளிப்படையா பாஸ்கர் ரஞ்சினி கல்யாணம் நடக்கட்டும்ன்ற மாதிரி இவர் நினைச்சாலும் உள்ளுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக அந்த ரஞ்சினியை இவர்தான். சாந்தி ப்ளீஸ், என்ன பேசுறீங்க நீங்க? நாம தொல்காப்பியன் கிட்ட பேசாம அவரை பத்தி எந்த தப்பான முடிவையும் நம்மளால எடுக்க முடியாது. அவர் ஏதோ நல்லது பண்ணணும்னு நினைச்சு என்னென்னமோ பண்ணி ஏதோ சிக்கல்ல மாட்டிருப்பார் போல இருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. இப்ப என்ன பண்றது அபி? நீங்க கவலைப்படாதீங்க சாந்தி. இது பாருங்க, எப்படி இருந்தாலும் ரஞ்சினி கொலை கேஸ்ல எப்படி போலீஸ் தொல்காப்பியனை சந்தேகப்பட முடியும்? அதுக்கு எந்த காரணமும் இல்லையே. சோ நீங்க பயப்பட வேண்டாம். தொல்காப்பியன் எங்க இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் அவரை கண்டுபிடிக்கணும். அப்பதான் தன்னால எல்லா விஷயமும் கிளியர் ஆகும். ஆனா எனக்கு என்னமோ பதட்டமாவே இருக்கு. இது பாருங்க சாந்தி, இந்த மாதிரி சமயத்துல தான் நம்ம அதிகமான தைரியத்தோட இருக்கணும். சரி அபி, நான் கிளம்புறேன். குழந்தை வர தனியா இருக்கா. சரி, நீங்க பயப்படாம போங்க. போயிட்டு வாங்க. சார். என்னையா சார், அந்த அபிநயா வீட்டில் தான் சார் இருக்காங்க. நல்லா தெரியுமாயா உனக்கு? நல்லா தெரியும் சார், வீட்டில் தான் இருக்காங்க. ரைட், உடனே அவளை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். தொல்காப்பியன் அரெஸ்ட் ஆன விஷயம் அவளுக்கு தெரியறதுக்கு முன்னால கோழி அமுக்கிற மாதிரி அவளை அமுக்கி ஆகணும். இல்லன்னா எஸ்கேப் ஆனாலும் ஆயிடுவா. லுக், எல்லாரும் கவனமா கேட்டுக்குங்க. அந்த அபிதான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட், பொம்பளை. சோ நாம கவனமா எச்சரிக்கையா டீல் பண்ணணும். யூனிஃபார்ம் வேண்டாம், மஃப்டிலே போவோம். லேடி போலீஸ் எல்லாம் சுடிதார்லயோ சாரீஸ்லயோ வாங்க. ரொம்ப கேஷுவலா இருக்கணும். அப்புறம் டிபார்ட்மெண்ட் வெஹிக்கிள் எதையும் யூஸ் பண்ண வேண்டாம். கால் டாக்ஸிலே போவோம். யாரோ சொந்தக்காரங்க போற மாதிரி உள்ள போய் நைஸா பேசி என்கொயரின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துருவோம். அரெஸ்ட் அது இதுன்னு சொல்லி பயமுறுத்த வேண்டாம். ஓகே? எஸ் சார். ஓகே சார். நீங்க எல்லாம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க சார். வண்டியை திருப்பி வச்சுக்கப்பா. வீட்டுல யாருமா இருக்கா? யார் சார் நீங்க? போலீஸ்மா. போலீஸா? போலீஸ் ஏமா இப்படி பயப்படுறீங்க? நாங்க என்ன பேயா பிசாசா? நாங்களும் உங்களை மாதிரி மனுஷங்க தானம்மா. சார், பொம்பளைங்க இருக்கிற வீடு, தயவு செஞ்சு எதுவும் பிரச்சனை பண்ணிடாதீங்க. நீங்க வேறம்மா. குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்க. தண்ணி கொண்டு வாடா. எங்களுக்கு ஒரு 4-5 விவரம் வேணும். அதான் அப்படியே வந்து 4-5 கேள்வி கேட்டுட்டு போலான்னு வந்தோம். வேற ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, இந்த வீட்ல அபிங்கிறது? வணக்கம் சார், நான் தான் அபி. ஓ, நீங்க தான் அபியா? உங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேடம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்களாமே? ஆமா சார். ஏங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருந்துகிட்டு இப்படி ஒரு பழைய வீட்டுல குடியிருக்கீங்க? புது வீட்டுக்கு போற அளவுக்கு எங்களுக்கு இன்னும் வசதி வரல சார். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க? கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல பூந்து கலக்குன்னு கலக்குறீங்களாமே? அப்படிலாம் இல்ல சார், ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப தன்னடக்கமா இருக்கீங்க மேடம். ஓகே மேடம்,
அப்புறம் அந்த ரஞ்சினி கொலை விஷயமா ஒரு 4-5 கேள்வி உங்ககிட்ட கேட்கலான்னு வந்தோம். உங்களுக்கு அந்த மேட்டர் தெரியல மேடம்? தெரியும். நீங்க ஒரு அந்தஸ்துல இருக்கீங்க. போலீஸ் ட்ரெஸ்ல வந்து விசாரிச்சா உங்களுக்கு சங்கடமா இருக்கும். அதனால தான் மஃப்டில வந்தேன் மேடம். ஜீப் கூட எடுத்துட்டு வரல மேடம். கால் டாக்ஸில தான் வந்தோம். சும்மா 4-5 கொஸ்டின் தான் மேடம். நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து அந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் பதில் சொன்னீங்கன்னா எங்க விசாரணைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேடம். உங்க கோஆபரேஷன் எதிர்பார்க்கிறோம். ப்ளீஸ் மேடம். என்கிட்ட என்ன கேள்வி சார்? ஜஸ்ட் 10 minutes. இட்ஸ் a formal enquiry. நீங்க ஒன்னும் சங்கடப்பட வேணாம் மேடம். அதிகபட்சம் போனா ஒரு 10 நிமிஷத்துல நீங்க வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம். ஓகே சார். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஓ, தாராளமா கேளுங்க மேடம். மிஸ்டர் தொல்காப்பின்னு ஒருத்தரை நீங்க சந்தேகப்பட்டு எங்க ஆபீஸ்ல வந்து விசாரிச்சீங்களாமே சார்? அவர் என்னோட பிசினஸ் பார்ட்னர் சார். நீங்க சந்தேகப்பட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு அவர் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாரு. அது எப்படி மேடம் சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அதோட என்கொயரின்னு கூப்பிட்டாலே பாதி பேர் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நீங்களே சொல்லுங்க மேடம், விசாரிக்காம நாங்க எந்த குற்றவாளியாவது பிடிப்போமா? நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச விவரங்களை ஒரு சின்ன ஸ்டேட்மெண்டா எழுதி கொடுத்துட்டு வந்துருங்க. போலாமா மேடம்? சரி போலாம். அபி, நானும் உன் கூட வரேன். தாராளமா வாங்கம்மா. இல்லம்மா, நீங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ கவலைப்படாதம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாங்க மேடம். தண்ணி பரவாயில்லப்பா. நீ பதட்டப்படாதம்மா, கவலைப்படாத, நான் ஐயோ, போயிட்டு வந்துடுறேன். பயமா இருக்கு அபி. இது பாருமா, ஒண்ணும் பெருசா கேட்க மாட்டாங்க. நான் பதில் சொல்லிட்டு வந்துடுறேன், சரியா? ஐயோ, என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அபி, பயமா இருக்கு. அம்மா பயப்படாதம்மா, எதுவும் ஆகாது. சும்மா போறேன், ஒரு சாதாரண என்கொயரி தானே. ஐயோ, நீ கவலைப்படாத. அவங்க ஏதோ 4 கேள்வி கேட்பாங்க, நான் பதில் சொல்லிட்டு வந்துட போறேன். ஓகே, நாம எதுக்கு பயப்படணும்? ஓகே, தைரியமா இரு. மாமா பாத்துக்கங்க, நான் போயிட்டு வந்துடுறேம்மா. சார் போலாம் சார். உட்காருங்க மேடம். அபி, நான் சொல்றது கேளு, நானும் உன் கூட வரேன். பயப்படாதம்மா, நான் தான் சொல்றேன்ல, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ எப்படி தனியா போவேன்? அம்மா ப்ளீஸ்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். நீ பயப்படாத, சரியா? நீ ரிலாக்ஸ் ஆகு, நான் போயிட்டு வந்துடுறேன். போலாம் சார், போயிட்டு வரேம்மா. அம்மா ப்ளீஸ்மா. மாமா பாத்துக்கங்க மாமா. அம்மா ஏதோ கேள்வி கேட்க போறாங்க, அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு வந்துட போறேன். உடனே வந்துடுறேன், வண்டி சரியா? எடுப்பா. போயிட்டு வரேம்மா.